ஆண்டவரும் அருமரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த அருமையான வேளையில நித்திய வெளிச்சம் டிவி நேயர் அனைவருக்கும் எங்களை இயேசு சுகமளிக்கிறார் எழுப்புதல் திருச்சபைகளின் சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் வந்தனத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு பாடலின் சில வரிகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Praise the Lord. Jesus. அலைந்தேன் பல நாள் உமையும் அறிய மறந்து திரிந்த துரோகி என்னை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறிய மறந்து திரிந்த துரோகி என்னை. அழைத்தீரங்காலே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின்
பொருளே நரலோக பேனை ஆழம் அறிவே ஆழம் அறிவேனோ ஆனந்தம் பிரசனத்திற்காக நன்றி அப்பா. நீரின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. என்னை மறைத்து நீங்க பேச இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்காக சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் செருபபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். பிரியமானவர்களே, நம்மை நாம் அநேக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எனக்கு பலன் இல்லை, எனக்கு அதற்குரிய பராக்கிரமம் இல்லை, இவர்கள் மடுவில் நிற்பதற்கு நான் ஒரு தனி மனிதன், எனக்கென்று பரிதபிப்பதற்கு யாரும் இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன் என்று உங்களை நீங்கள் தரம் தட்டி, தரம் தாழ்த்தி, மட்டுப்படுத்தி, தோல்வியே என் வாழ்க்கை, ஒரு தோற்று போன நிலையில நின்று கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். இப்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஒரு முறை எங்களுடைய சர்ச்சை சம்பந்தமான காரியத்திற்காக ஒரு மனிதனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்க, திடீரென்று ஒரு ஆமான் அல்லது ஒரு ஆகான், ஒரு கேயாசி போன்ற மனிதர்கள் என்மேல் பொறாமை கொண்டு அந்த சூழ்நிலையை தடை பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இவர்களுடைய சொல் டிலே ஆனது, தாமதமாய்க்கொண்டே இருந்தது. அப்பொழுது
நான் அவரை பார்க்க சென்றிருந்தேன். அவர் என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர், நான் நினைக்காம உங்களால பண்ண முடியுமா அப்படின்னாரு. உடனே கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால். கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய நிர்ணயம் பண்ணியிருந்தால், அவர் திட்டமிட்டிருந்தால், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதனுடைய கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராயில் காவலாளி விழித்திருப்பதும் விருதா. இந்த வார்த்தையை சொன்னேன். திரும்ப அவரை பார்த்து சொன்னேன், அவர் செய்ய நினைத்ததை எவன் ஒருவனால் தடை பண்ண முடியவே முடியாது. அவர் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லிவிட்டு வந்துட்டேன். சரியான நேரத்தில் கர்த்தர் அந்த வேலையை துவங்கி முடிக்க உதவி செய்தார். பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அன்றைக்கு இந்த வசனங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். பலத்தாலும் அல்லவே, பரக்கிரமத்தாலும் அல்லவே, பலத்தாலும் அல்லவே, பரக்கிரமத்தாலும் அல்லவே, தேவஆவிய ஆகிடும், தேவ கிருபையை நடத்திடும், தேவஆவிய ஆகிடும், தேவ கிருபையை நடத்திடும். துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கே. கட்டரகி பிரயாசம் இருதா, வீட்டை கட்டரகி பிரயாசம் இருதா, இயேசு நகரத்தை காவலாளி காவலாளி கேட்பதும் இருந்தா, இயேசு நகரத்தை காவலாளி காவலாளி கேட்பதும் இருந்தா. துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கே. செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது, செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது. சுதியும் கனமும் மகிமையும் ராஜாவுக்கே, சுதியும் கனமும் மகிமையும் ராஜாவுக்கே, சுதியும் கனமும் மகிமையும் ராஜாவுக்கே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த சர்ச் பிரதிஷ்டை பண்ணி இந்த பாடலை நான் பாடின பொழுது அந்த இடத்தில் வந்த மனுஷன் அசந்து போனார். வாய் திறக்காமல் அவருடைய வாய் அடைக்கப்படுகிறதற்கு ஏதுவான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கினார். ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க உள்ளத்தில் நினைக்கலாம், இல்லை ஒண்ணு உன்னுடைய பலத்தினால் ஒண்ணு இல்லை, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் ஒண்ணும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலை போல பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்துக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் அவர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்முடைய பாட்டியாகிய சாராளிடத்திலும் தாத்தனா இருக்கிற ஆபிரகாமிடத்திலும் தேவதூதன் வருகிறார். உற்பத்தி காலத்திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று வாழ்த்துதல் உண்டாயிற்று. இப்போ சாரா பாட்டிக்கு ஒரு கேள்வி. எனக்கு 90 வயசு, என் நாடி நரம்பு, ஊன் உறுப்பு, கர்ப்ப குழாய் எல்லாம் நலிந்து செத்து இருக்குது. இந்த தருணத்துல இந்த வாய்ப்பா இது நடந்தேறுவது நடக்காத விஷயம். தேவதூதன் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், உன்னிடத்தில் பரிசுத்தாய் வருவார், நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவா. சொல்றா, அது எப்படியாகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் தேவனால். பரிசுத்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். ஆமென். சாராள் பரிசுத்த ஆவியினாலே ஆமென் கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். இன்றைக்கும் திருமணமாகி புத்திர பாக்கியமற்று போக வேண்டிய எல்லா கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் நாட வேண்டிய எல்லா ஊழியக்காரர்களை நாடி போன் பண்ணி லெட்டர் எழுதி பிரேயர் என்ன போட்டு பிரேயர் என்ன குடிச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணியா. மாந்திரீகம், சூனியம், ஜோசியர், நல்ல காலம் இன்னைக்கு பிறக்குன்னு தேடி ஓடினியா? ஒண்ணும் வாய்க்கலையா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய பலத்தினால, உன்னுடைய சுய முயற்சியினால் ஆகாது. அப்பாவுடைய பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வருமானால் அந்த பரிசுத்த ஆவியினால ஆகும். உன் சூழ்நிலை மாற்ற, உன் சூழ்நிலையை மாற்ற, உன் எதிர்காலத்தை மாற்ற, உன்னுடைய புத்திர பாக்கியத்தை தர என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையாய் உள்ளவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன செய்யணும்? உன்னுடைய பலத்தை தூக்கி எறி.
உன்னுடைய பராக்கிரமத்தை, உன் சாமர்த்தியத்தை தூக்கி எறி. உன் பணபலமா இருக்கலாம், படைபலமா இருக்கலாம், ஆள்பலமா தூக்கி எறி. மரியாள் சொல்லுகிறா, நான் ஆண்டவருக்கு அடிமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை. நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். அடிமைனா ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். என்னுடைய உமக்கு சொந்தம், என்னுடைய உமக்கு சொந்தம். இது என்னால் வாசம் செய்யும், இது என்னால் வாசம் செய்யும். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். மரியாளை போல உன்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடு. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஏசப்பா, என்னுடைய பலத்தை வச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், என்னுடைய பணத்தை வச்சு எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தேன், வாய்ப்பில்லை. பிரியமானவர்களே, எங்க டீம்ல ஒரு சகோதரர் இருக்கிறார், ஆவிக்குரிய சகோதரர். திருமணம் ஆயிற்று, பல வருஷங்கள், சில வருஷங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆவிக்குரிய சகோதரனா இருந்தாலும் மனுஷிகமான மனிதர்கள் சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். யார் யார் சொல்றாங்களோ, இவர் கூலி வேலை செய்யக்கூடிய பால் வெட்டக்கூடிய மனுஷன், என்ன கடன் எடுத்து எந்தெந்த வைத்தியரை குறித்து சொல்றாங்களோ, எந்தெந்த டாக்டரை குறித்து சொல்றாங்களோ, அங்கெல்லாம் போய் லட்சக்கணக்கில் பணம் கடன் எடுத்து மருந்து பார்த்தார். விசுவாசியா இருந்தோம், அவருடைய முயற்சி அவர் விடவில்லை. கடன் எடுத்து அந்த முயற்சி பண்ணினார். நாளடைவில் அந்த கடன் 2 லட்சம் 3 லட்சம் இருந்தது, அது பல லட்சமாய் ஆரம்பித்தது, பல லட்சமாய் தலையெடுக்க ஆரம்பித்தது. குழு கடன், வட்டி கடன் என்று, நகை கடன் என்று பல கடன்களுக்கு வந்துவிட்டார். இன்றைக்கு அவருடைய முயற்சி தோல்வியில் இருக்கிறது, தோற்றவராய் இருக்கிறார். கடனும் தீரவில்லை, காரியமும் நடைமுறைக்கு வரவில்லை என்ற துக்கமான ஒரு சூழ்நிலை அந்த சகோதரர் நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை படைத்தவர் கர்த்தர்.
உன்னை எப்படி வைக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆக நீ எனர்ஜி கொண்டு பிரஷர் ஏறி உன்னை நீயே காலத்துக்கு முன்ன கெடுத்துக் கொள்ளாத. கர்த்தருடைய வேளை வரும் வரை கர்த்தாவே இதோ அடியேன் என்று அர்ப்பணித்துக்கோ. மரியாள் தன்னை அர்ப்பணித்தது போல உன்னை அர்ப்பணிப்பாயா? இன்றைக்கு உனக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார். இது உன்னுடைய பலத்தினால் ஆகாது, உன்னுடைய பராக்கிரமத்தினால் ஆகாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவி எங்குண்டங்க விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காண முடியும். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நலிந்திருக்கிறீர்களா, தளர்ந்திருக்கிறீர்களா, சோர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு வல்லவர். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வருடமாக தனக்கு திருமணமாகி பல 7 வருடங்களான ஒரு சகோதரி எங்க ஆலயத்தில் உண்டு. பல ஆமே டாக்டர் பார்த்தாங்க, பல ஆபரேஷன் நடந்தது, வாய்ப்பில்லை. 21 நாள் பிரேயர் நடந்து கொண்டிருந்தது. கலந்து கொண்டாங்க, தீர்மானம் பண்ணினாங்க, ஜெபித்தாங்க. இந்த 2 பிள்ளைகளுடைய ஒரு தாயாய் அந்த பிள்ளை இருக்கிறா. 2 பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள ஆமை ஆண் சிங்கமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இயேசுப்பா எனக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்க அர்ப்பணிப்போமா? உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் கண்களையும் மூடுவோம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நித்திய வெளிச்ச டிவியின் வாசகர்களாய் நேயர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். வியாதி, பலகீனங்கள், பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கடி, புத்திரபாக்கி இல்லாமை, இயலாமை என்கிற நிலையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தரணும். உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதாக. அற்புத மாற்றத்தை கட்டுங்கள், ஆசீர்வதி. இந்த நாள் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.